உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனிதர்களாகிய நமக்கு இருக்கும் திறமையும் கிடைக்கும் வாய்ப்பும் தேவனுடைய கிருபையுள்ள கரத்திலிருந்தே வருகிறது. நாம் பணத்தை சம்பாதிக்கவும், பொருளை உருவாக்கவும், மற்றவர்களை வழிநடத்தவும், வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கும் தேவையான திறன் ஆண்டவரிடமிருந்து கிடைக்கும் ஒரு வரமாகும். நமது வெற்றியின் மூலமாக அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது பெருமைக்கு பதிலாக நன்றியுணர்வும், சுயநம்பிக்கைக்கு பதிலாக தேவனை உயர்த்தும் ஆராதனை வருகிறது. எனவே நம்முடைய வெற்றியில் தேவனை மகிமைப்படுத்துவதிலும், நம்முடைய தேவைகளில் அவரை தேடுவதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் நம்முடைய பார்வையை நமக்கு கிடைக்கும் பொருட்களின் மீது அல்ல, அவற்றை கொடுக்கும் தேவாதி தேவன் மீது வைத்திருக்கும் போது நம்முடைய இதயம் தாழ்மையிலும் நன்றியுணர்விலும் நிலைத்திருக்கும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எல்லா விஷயங்களிலும் உம்மையே பற்றி கொள்ள, உம்மையே நம்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.